வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ரூபாவின் பெறுமதி குறைவடைவதை தடுக்கும் நடவடிக்கையில் மீண்டும் தலையிடுவதற்கு அரசாங்கம் தயார். நிதி அமைச்சின் செயலாளர் தெரிவிப்பு. தனியார் பஸ் ஊழியர்களுக்கு காப்புறுதி மற்றும் ஊழியர் சமலாப நிதியத்தை வழங்கும் சட்டத்தை கட்டாயமாக்குவதற்கு நடவடிக்கை. யாழ்ப்பாணத்தில் நடைபெற உள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின கூட்டம் அல்ல, ஐக்கிய தேசிய கட்சியினை பாதுகாக்கும் அமைப்பு கருத்து. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். தமது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ஹிருணிகா பிரேமச்சந்திர முன்வைத்துள்ள முறைப்பாடு தொடர்பில் போலீஸ் மா அதிபரின் உத்தரவிற்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பிரதி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையிலான குழு இது தொடர்பிலான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹிருணிகா பிரேமச்சந்திர வசிக்கும் கொழும்பு கருவாத்தோட்ட போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வீட்டில் 24 மணித்தியாலமும் பூரண பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்து ஹிருணிகா பிரேமச்சந்திர கடந்த 23ஆம் தேதி முறைப்பாடு ஒன்றை முன்வைத்திருந்தார். வார இறுதி பத்திரிகையொன்றில் தமது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தகவல் வெளியாகியிருப்பதாகவும் அந்த தகவல் தொடர்பாக குறித்த பத்திரிகையின் ஆசிரியர் மற்றும் ஊடகவியலாளரை சந்தித்து விசாரித்த சந்தர்ப்பத்தில் தமது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பேசப்பட்டமை தொடர்பில் தெரிய வந்துள்ளதாக ஹிருணிகா பிரேமச்சந்திர போலீசாரிடம் முறைப்பாடு செய்திருந்தார். இந்த விடயம் தொடர்பில் ஹிருணிகா பிரேமச்சந்திரவிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக போலீசார் முயற்சித்த போதிலும் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் தவிர்ந்த மேலதிக தகவல்கள் எதுவும் இல்லை என அவர் குறிப்பிட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய குறித்த வார இறுதி பத்திரிகையின் ஆசிரியர் மற்றும் ஊடகவியலாளரிடம் இன்றைய தினம் வாக்குமூலத்தினை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமது சட்டத்தரணியின் ஆலோசனைக்கு அமைய குறித்த சம்பவம் தொடர்பிலான விடயங்களை நாளைய தினம் தெரிவிக்க உள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தேசிய படை வீரர்கள் ஞாபகார்த்த தினத்தின் ஆரம்ப நிகழ்வு அலரி மாளிகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இன்று முற்பகல் நடைபெற்றது. இன்று முதல் மே 30ஆம் தேதி வரையான காலப்பகுதியை தேசிய படைவீரர்கள் ஞாபகார்த்த மாதமாக ஜனாதிபதி பிரகடனப்படுத்தியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆரம்ப நிகழ்வில் ராணுவ சேவை அதிகார சபையின் தலைவர் பத்மா வெத்தாவ ஜனாதிபதிக்கு ஞாபகார்த்த தினத்தின் முதற் கொடியை இன்று அணிவித்தார். ராணுவ கொடி மூலம் கடந்த வருடம் திரட்டப்பட்ட நிதி மாகாண ஆளுநர்களால் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டதை அடுத்து ஜனாதிபதி அதனை ராணுவ சேவை அதிகார சபையின் தலைவரிடம் ஒப்படைத்தார். இதன்போது ராணுவ சேவை அதிகார சபையின் இணையதளம் ஜனாதிபதியினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்பார்த்த இலக்கினை விட ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்தால் நாணய மாற்று வீதத்தை நிலையாக பேணும் செயற்பாட்டில் அரசாங்கம் மீண்டும் தலையிட வேண்டிய நிலை ஏற்படும் என நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி பி ஜெயசுந்தர தெரிவிக்கின்றார். அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளின் ஊடாக அமெரிக்க டாலருக்கான ரூபாவின் பெறுமதி 125 ரூபாவை விட குறைவடைய வேண்டும் என இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டார். நாணய மாற்று வீதத்தை மிதக்கும் நிலையில் பேணுவதற்கு இலங்கை மத்திய வங்கி கடந்த பிப்ரவரி 3ஆம் தேதி தீர்மானித்தது. அதன்படி சந்தையின் கேள்வி மற்றும் நிரம்பலுக்கு ஏற்ப நாணய மாற்று வீதம் தீர்மானிக்கப்பட்டது. மத்திய வங்கி நாணய மாற்று வீதத்தை நிர்வகிக்கும் நடவடிக்கையிலிருந்து விலகியதன் பின்னர் 115 ரூபாவாக காணப்பட்ட அமெரிக்க டாலருக்கான இலங்கை ரூபாவின் பெறுமதி கடந்த வாரம் 134 ரூபாவாக உயர்வடைந்தது. ලංකාවේ දැනට පවතින විදේශ විනිමය ලැබීම් සහ ගෙවීම් වල ප්‍රවණතාවයන් සැලකිල්ලට ගත්තා. இலங்கையில் வெளிநாட்டு நாணயங்களின் உட்பாய்ச்சல் மற்றும் வெளிப்பாய்ச்சலை அவதானித்தால் டாலரின் பெறுமதி 125 ரூபாவை விட அதிகரிப்பதற்கு எவ்வித காரணமும் இல்லை. இதனை விட அதிகரிக்கும் என சிலர் நினைக்கலாம். தற்போது கூறப்படுவதை போன்று 150 ரூபாவாக அதிகரிப்பது சிறந்தது என சிலர் நினைக்கின்றனர். எனினும் டாலரின் பெறுமதி அந்த அளவிற்கு அதிகரிக்கும் என நான் நினைக்கவில்லை. எனினும் அவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டால் நாணய மாற்று வீதத்தை நிலையாக பேணுவதற்கு 2008-2009 ஆண்டுகளில் மேற்கொண்டதை போன்று அதில் தடையிடுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். රජයේ දැඩි ලෙස විනිමය අනුපාතය ස්ථාවර කරන්න 2008-9 මැදිහත් වුණා වගේ විනිමය අනුපාතය ස්ථාවර කරන්නත්
රජය කටයුතු කරනවා. அரசாங்கம் வாகன இறக்குமதியாளர்களுக்காக அறிமுகப்படுத்த உள்ள அனுமதி பத்திர நடைமுறை தொடர்பாகவும் நிதியமைச்சின் செயலாளர் இங்கு விளக்கம் அளித்தார். වාහන ගෙන්න නම් ඒ ලයිසන් කොන්දේසි තමයි එකක් වාහනයට කිසියම් ගැරන්ටි එකක් දීමේ වාහනේ. அது அனுமதி பத்திர நிபந்தனையாகும். ஒன்று, அதன் மூலம் வாகனங்களுக்கான உத்தரவாதம் வழங்கப்படும். அத்துடன் குறித்த காலப்பகுதியில் வாகனங்களுக்கு தேவையான சேவைகளை வழங்குதல் மற்ற விடயமாகும். இந்த நிபந்தனைகளுடன் நடுத்தர இறக்குமதியாளர்களுக்கு 5 முதல் 10 மில்லியன் ரூபாவும், பெரிய கம்பெனிகளுக்கு 25 மில்லியன் ரூபாய் எனும் அடிப்படையிலேயே இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. நாம் மீண்டும் அனைத்து வாகன இறக்குமதியாளர்களையும் சந்திப்போம். இணக்கம் காணப்பட்ட கொள்கைகளின் அடிப்படையில் திட்டத்தை வகுக்குமாறு ஜனாதிபதி நமக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். මොකද ජනාධිපතිතුමා අපිට උපදෙස් දුන්නේ ඒ එකඟ වූ ප්‍රතිපත්ති රාමුව තුළ අවශ්‍ය පරිපාලනමය ක්‍රියාවලිය සකස් කරන්න කියලා. தனியார் பஸ் ஊழியர்களுக்கு காப்புறுதி மற்றும் ஊழியர் சேமலாப நிதியத்தை வழங்கும் நடவடிக்கையினை கட்டாயமாக்குவதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. போக்குவரத்து மார்க்கங்களுக்கான அனுமதி பத்திரத்தை வழங்கும் போது நிபந்தனையாக இதனை முன்வைக்க உள்ளதாக போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் ரோஷான் குணவர்தன குறிப்பிட்டார். சாதாரணமாக சேவையாற்றும் ஊழியர்களுக்கு ஊழியர் சேமலாப நிதியத்தை வழங்க வேண்டும் என்பது அரசாங்கத்தின் சட்டமாக உள்ளது. இதனை அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கான நிபந்தனையாக அடுத்த வாரம் முதல் நடைமுறைப்படுத்த எண்ணியுள்ளோம். ஏனெனில் இதன் மூலம் சமூகத்தில் ஊழியர்களுக்கு தொழில் அந்தஸ்து ஒன்றை வழங்குவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம். ඔවුන්ගේ රැකියාවේ පිළිගැනීමක් ඇති සමාජය ඇති කරන්න தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் தொடர்பில் எந்தவிதமான அறிவிப்பை மேற்கொள்வதற்கான சட்ட ரீதியான அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. அத்தகையதொரு நிலைமையில் ஊழியர் சேமலாப நிதியத்தை எவ்வாறு செலுத்துவார்கள்? ගමනාගම කොමිෂන් සභාවේ බස් රථ போக்குவரத்து ஆணைக்குழுவின் பஸ் வண்டிகள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள், பஸ் உரிமையாளர்களிடம் சேவையாற்றுகின்ற ஊழியர்கள் மற்றும் பயணிகள் தொடர்பில் கவனம் செலுத்துவதற்காகவே தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு என்ற நிறுவனம் இந்த நாட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறாயின் பயணிகள் மற்றும் பஸ் உரிமையாளர்களிடம் பணியாற்றுகின்ற ஊழியர்களின் நலன்கள் குறித்த எந்த ஒரு தீர்மானத்தையும் இந்த நிறுவனத்தினால் மேற்கொள்ள முடியும். நாம் இது தொடர்பில் நேர்த்தியான திட்டம் ஒன்றை உருவாக்கியுள்ளோம். அதனை நடைமுறைப்படுத்துவதாயின் குறிப்பாக முட்கொடுப்பன அட்டைகளை பயன்படுத்தி பஸ்களில் செல்லும் பயணிகளுக்காக இந்த திட்டத்தினை அமுல்படுத்துவதாயின் அன்றிலிருந்து ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் ஆகியவற்றை வழங்குவதற்கு நாம் நடவடிக்கை மேற்கொள்வோம். தற்போது அனைத்து ஊழியர் சங்கங்களும் நம்முடன் கலந்துரையாடி அன்று பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டும் முன்னெடுக்க முடியாமல் போன விடயத்தை அமைச்சர் சி பி ராத்நாயக் மற்றும் போக்குவரத்து ஆணைக்குழுவினர் இணைந்து நடைமுறைப்படுத்த உள்ளமையை இட்டு மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளது. இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்களின் சங்கமானது அவர்களுடன் எந்தவிதமான கலந்துரையாடல்களை மேற்கொள்ளவில்லை. சில கார்ட்போர்டு அமைப்புகளுடன் கலந்துரையாடி இருப்பார்கள். அவை பயனற்றவை. எவ்வாறாயினும் தமது சங்கங்கள் இந்த நடவடிக்கைக்கு இணக்கம் தெரிவிப்பதாக அகில இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்களின் சங்க சம்மேளனம் மற்றும் அனைத்து மாகாண பஸ் உரிமையாளர்கள் சங்கம் ஆகியன தெரிவித்துள்ளன. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் உருவாக்கப்பட்ட இந்த செயற்திட்டத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பினை வழங்குவதற்கு நமது 2 சங்கங்களும் தீர்மானித்துள்ளன. அத்துடன் இந்த ஊழியர் சேமலாப நிதியத்துடன் விசேட காப்புறுதி திட்டம் ஒன்றையும் பஸ் ஊழியர்களுக்கும் இரு தரப்பினருக்கும் வழங்குவதற்கு நமது 2 சங்கங்களும் தீர்மானித்துள்ளன. நம்மை தெளிவுபடுத்தி சரியான வழியில் கொண்டு சென்றால் நாங்கள் அதற்கு இணங்குவதற்கு தயார். ஓய்வூதியம் போன்ற கொடுப்பனவை தனியார் ஊழியர்களுக்கு பெற்றுக் கொடுத்தால் நாம் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றோம். விளம்பரங்களை அடுத்து செய்திகள் தொடரும்.